அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரண் பயிற்சி மையம். இப்ப நம்ம இந்த வீடியோல சப் இன்ஸ்பெக்டர் ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐக்கான இந்த 2026 கம்பல்சரி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் இருக்கு. பிப்ரவரியில மேக்சிமம் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லையா பிப்ரவரி 20க்கு அப்புறம் உங்களுக்கு எலெக்ஷனுடைய டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன் கையில எடுத்துக்கும். அதுக்கப்புறம் ஏப்ரல்ல உங்களுக்கு எலெக்ஷன் நடக்கும். மார்ச்ல அதுக்கு மேல ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. மேலே பதவியேற்பு நடக்கும். அப்ப கொஞ்சம் கூடிய சீக்கிரம் தான் இந்த பர்டிகுலரான டைம் பீரியட் தான். அதுக்கப்புறம் இந்த 2026க்கான பிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ கம்பல்சரி உண்டு. அதனால படிக்கிறவங்க இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா இன்னில இருக்க ப்ரிப்பரேஷன் நல்லா ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் நம்ம பிங்கர் பிரிண்ட் எஸ்ஐக்கு டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ண போறோம். அதாவது ஒரு எக்ஸாமுடைய பேட்டர்னாலாம் பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் ஸ்டேட்மெண்ட் வைஸா நீங்க நிறைய அனலைஸ் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் வைஸா தான் நீங்க கொஸ்டின் பேப்பரை அட்டென்ட் பண்ணணுமே. சும்மா ஏன்னா உங்களுக்கு டைரக்டான கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண வருது. ஆனா அந்த ஸ்டேட்மெண்ட் வைஸ்ல தெரிஞ்ச கொஸ்டினே தப்பா பண்றீங்க. அதனால கொஸ்டின் எல்லாமே ஸ்டேட்மெண்ட் வைஸா தான் உங்களுக்கு நான் கண்டக்ட் பண்ண போறேன். இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் எதுல அதிகமா கேட்பாங்க. இப்ப சயின்ஸ்ல 55 கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா எதுக்கெல்லாம் ரொம்ப அதிகமா போர்ஷன்ஸ் நம்ம முக்கியத்துவம் தரணும் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். இப்போ இந்த வீடியோல என்னன்னா பிங்கர் பிரிண்ட் எஸ்ஐனா என்ன, அதோடைய ஏஜ், எஜுகேஷன் குவாலிபிகேஷன், டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோல கிளியரா சொல்றேன். இப்ப பிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ பிங்கர் பிரிண்ட்ன்றத இப்ப SOCO அப்படின்னு மாத்திட்டாங்க. SOCO அப்படின்ற இது ஒரு ஒரு அமைப்பு மாதிரி மாத்திட்டாங்க. அதாவது BNSS பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கிதா. இதுல நிபுணர்கள் ஒரு ஆர்டிகிள கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ என்ன பண்ணுவாங்கன்னா இடத்துக்கு போவாங்க, அங்க இருக்கிற கைரேகைய சேகரிச்சுட்டு லேபுக்கு அனுப்புவாங்க, அதுக்கப்புறம் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இது மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா இப்ப என்னன்னா நிபுணர்கள் போவாங்க, அங்க பிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ எல்லா தடயங்களையும் சேகரிச்சு அதை பிளஸ் ஆடியோ வீடியோவோட ரெக்கார்ட் பண்ணணும். இதுக்கெல்லாம் அதுக்குதான் SOCO சீன் ஆஃப் கிரைம் ஆபீசர்ஸ். இவங்க டைரக்டா அந்த அதிகாரிகள் நேரம் அங்க இருக்கிறதுக்கே போவாங்க. இந்த வேலையை பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். நீங்க படத்துல பாக்குற மாதிரிதான் உங்களுக்கு அப்படியே ஒரு பரபரப்பா போகும். இதுக்குன்னு உட்காந்து நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஸ்மூத்தான ஒரு வாழ்க்கையை நீங்க நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா 2025 எஸ்ஐ நிறைய பேருக்கு நினைச்ச மாதிரி கை கொடுக்கல. இப்ப அவங்களுக்கெல்லாம் அதுவும் பர்டிகுலரா இந்த பிங்கர் பிரிண்ட் எஸ்ஐயை பொறுத்த வரைக்குமே சயின்ஸ் படிச்சிருக்கும். இப்ப சயின்ஸ் படிச்சிருக்கிறங்க அப்படின்னா ஏன்னா இப்ப இந்த பிங்கர் பிரிண்ட் பொறுத்த வரைக்குமே ஓப்பனுக்கு இப்ப சயின்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா எல்லாராலையும் போட முடியாது. பர்டிகுலரான ஒரு ஹைட் லிமிட் இருக்கணும். அதனால சயின்ஸ் படிச்சவங்களும் கம்மி, இதுக்கு அப்ளை பண்ண போறவங்களும் கம்மி. அப்போ 150 வேகன்சி வருது அப்படின்னா இது உங்களுக்கான ஒரு வேகன்சி. இப்ப நீங்க என்ன பண்ணணும், டைம் எல்லாம் பார்க்கவே கூடாது. இப்ப எப்படி நீங்க அந்த ஷார்ட் டைம்ல படிப்பீங்களோ, நீங்க நிறைய பேர் இப்ப போன எஸ்ஐல 2025 எஸ்ஐ பிசில என்ன பண்ணிட்டாங்கன்னா 3 மாசம் தான் புக்கை எடுத்தாங்க. அப்ப அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அடி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம ஒரு போஸ்டிங் வாங்கணும்னு நினைச்சு படிக்கிறோம். அப்ப அதுக்கான ப்ரிப்பரேஷன் நம்ம இன்னில இருந்து கரெக்டான டார்கெட்டை கிளியர் பண்ணி போற மாதிரி இருக்கும். ஏனோ தானும் படிக்க கூடாது. கிளியரா ஒரு டார்கெட்டும் நம்ம கிளியரா முடிச்சுட்டு ரிவிஷனோட அப்படியே கூடவே சேர்ந்து போயினே இருக்கும். இப்ப நோட்டிபிகேஷன் வரக்கூடாது, நீங்க 100% முடிச்சிடணும். ஃபுல் ரிவிஷன் தான். அப்படி இருந்தா மட்டும்தான் போய் என்ன பண்ண முடியும், உங்களால போஸ்டிங் வாங்க முடியும். அப்போ உட்காந்து நீங்க மண்டையில கொட்டி படிச்சாலும் உங்களால போஸ்டிங் வாங்க முடியாது. நீங்க தடுமாற்றி தான் வருவீங்க. அதனால நமக்கு தேவை போஸ்டிங். ஏன் உங்களால ஒரு 6 மாசம் கூட ஒரு கிளியரா உட்காந்து ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ண முடியல அப்படின்னா நீங்க படிக்கிறது வேஸ்ட். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் இப்ப என்ன பண்றீங்கன்னா எனக்கு 2 மாசம் 3 மாசம் மேக்சிமம் நானும் 1 மாசத்துக்கு மேல படிக்க மாட்டாங்கன்ற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட் இருக்கிறீங்க. அதனாலதான் அவங்க எல்லாம் போய் எக்ஸாம் எழுதிட்டு வர்றதோட நிறுத்திக்கிறாங்க. ஆனா சக்சஸ் ஆகுது யாருன்னா அந்த லாங் ப்ராசஸ் எடுத்து படிக்கிறாங்க, அவங்கதான் சக்சஸ் ஆகிறாங்க. ஓகே, இப்ப இந்த 2025 அது மாதிரி ஃபெயிலியர் ஆனவங்க அவங்களுக்கெல்லாம் நாம இப்ப சப் இன்ஸ்பெக்டரும் பிசிக்கும் நாங்க டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ண போறோம். ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுல எல்லாருமே வாங்க. ஏன்னா இருக்கிறது இந்த ஒரு வருஷம் கம்பல்சரி. இந்த 2026 லாஸ்ட்ல அப்படின்னா 2027 ஃபர்ஸ்ட்ல கம்பல்சரி உங்களுக்கு எஸ்ஐக்கும் பிசிக்கும் நோட்டிபிகேஷன் இருக்கு. இந்த ஒரு வருஷம் நீங்க அப்படியே இவங்க கூட பயணிச்சுனே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரக்குள்ள அது உங்களுக்கு போஸ்டிங்கோட ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். சரி, இப்ப பிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ ஏஜ் லிமிட்ட பாருங்க. பிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ பொறுத்த வரைக்குமே பிசி, இப்ப பிசி முஸ்லிம் இவங்க எல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா 32 வருஷம், 32 வயசு இருந்தா போதும். SC SCA ST இவங்களுக்கெல்லாம் 35 வயசு. டிரான்ஸ்ஜெண்டர் அவங்களுக்கெல்லாம் 35 வயசு. விடோவுக்கு 37 வயசு. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு பாருங்க 47 வயசு.
டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு 47 வயசு. இதுல முக்கியமா யார் இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் இப்போ 150 வேகன்சி வருது அப்படின்னா 30 பேர் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு செலக்ட் ஆக போறீங்க. இப்ப 30 பேருக்குன்னா டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கும். அந்த 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும், சயின்ஸ் படிச்சிருக்கும். இப்ப சயின்ஸ் படிச்சவங்க ரொம்ப கம்மி டிபார்ட்மெண்ட் கோட்டாவை. அப்ப இப்போ 2018 பாத்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐக்கு எக்ஸாம் எல்லாருமே இன்டர்வியூ கூட்டாங்க. எல்லாருமே இன்டர்வியூ கூட்ட அதுல 30 பேர் மட்டும் எடுத்துக்கிறாங்க. அப்ப அதுக்கு என்னன்னா நீங்க நல்லா படிச்சிருந்தா போதும். அப்ப இதுக்கு வந்து மினிமம் மார்க் எடுத்தாலே இன்டர்வியூக்கு போயிடலாம். ஆனா போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னா நீங்க நல்லா படிக்கணும். இப்ப டிபார்ட்மெண்ட் கோட்டா இதுல நல்லா உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா தீவிரமா படிக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல லக்கான ஒரு வேலை கிடைக்காது. அதுவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இது மாதிரி ஒரு லக்கான வேலை கிடைக்காது. அப்ப இதுக்காக நீங்க இப்ப உழைக்கணும் அப்படின்னா நல்லா உட்காந்து நல்லா படிங்க. டெஸ்ட் பேட்ச் நல்லா போடுங்க. டெஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வைஸா டெஸ்ட் எல்லாத்துலயுமே ஸ்டேட்மெண்ட் வைஸா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா என்ன பண்ணுவோம், கை கொடுக்கும். இப்ப பாருங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்குமே கேண்டிடேட் என்ன பண்ணணும்னா எதனா ஒரு யூனிவர்சிட்டியில நீங்க என்ன பண்ணணும், சயின்ஸ் படிச்சிருக்கணும். 10th +2 +3 அந்த ஆங்கிள் படிச்சிருக்கணும். இதுக்கு என்னென்ன டிகிரி ஒர்க் அப்ளை ஆகும்னா பிஏ, அதாவது பிஎஸ்சியில போன வாட்டி வந்து மேக்ஸ் படிச்சவங்க, மேக்ஸுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து போன வாட்டி என்ன பண்ணாங்கன்னா எழுத அனுமதிச்சாங்க. இப்போ அதை வந்து நீக்கிட்டாங்க. இப்போ மேக்ஸும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதுல கொடுக்கல. என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிசிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு அடுத்தது கெமிஸ்ட்ரி, அதான் பியூர் சயின்ஸ், அதுக்கு அடுத்தது பயாலஜி, அதுக்கு அடுத்தது பாட்னி, சுவாலஜி, பயோ கெமிஸ்ட்ரி, மைக்ரோ பயாலஜி, புரியுதுங்களா? இவங்கெல்லாம் வந்து இதுக்கு எலிஜிபிள் ஆகுறாங்க. அதே மாதிரி முக்கியமா பாத்தீங்கன்னா நீங்க ஃபாரன்சிக் சயின்ஸ்னு ஒரு டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க் எக்ஸ்ட்ராவே கொடுக்குறாங்க. இந்த ஃபாரன்சிக் சயின்ஸ்னு நீங்க ஒன்று படிச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்க கிரேஸ் மார்க் என்ன பண்றாங்க, 2 மார்க் உங்களுக்கு அடிஷனலா கொடுக்குறாங்க. ஃபாரன்சிக் சயின்ஸ் எல்லாம் படிச்சவங்க கன்ஃபார்ம் போஸ்டிங் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். நல்லா எழுதுனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து தமிழ்லயும் நடக்கும். இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ வந்து தமிழ்லயும் நடக்கும். இது ரிசர்வேஷன் எல்லாருக்கும் தெரியும், 69% நம்மளுக்கு நடக்குது. அதே மாதிரி நீங்க தமிழ் மீடியமா இருக்கிறீங்க அப்படின்னா 20%, அதுவும் ஒன் டைம். போலீஸ் யூஸ் பண்ண முடியாது, போலீஸுக்கு தமிழ் எலிஜிபிள் கிடையாது, புரியுதுங்களா? உங்களுக்கு பிஎஸ்டிஎம் எல்லாம் கிடையாது. போலீஸுக்கு வந்து பிஎஸ்டிஎம் கிடையாது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நல்லா படிச்சீங்க அப்படின்னா நீங்க கம்பல்சரி போஸ்டிங் வாங்கலாம். அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் கோட்டா பாத்தீங்கன்னா 20%, இது எல்லாருக்குமே தெரியும். 5 வருஷம் முடிச்சிருக்கணும். இதெல்லாம் நல்லா பாத்துங்க. டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு தான் இதுல ரொம்ப பெனிஃபிட். நல்லா ஞாபகம் வச்சுங்க. டிபார்ட்மெண்ட் கோட்டா இருக்கிறீங்க, 5 வருஷம் முடிச்சீங்க, சயின்ஸ் படிச்சீங்க அப்படின்னா தயவு செய்து நீங்க கம்பல்சரி நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு கம்பல்சரி நாங்க என்ன பண்ணுவோம், வெற்றி உங்களை 100% உறுதியா நாங்க உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்னா வெரி ஸ்டேட்மெண்ட் தான். நம்ம டெஸ்ட் நடக்க போறது எல்லாமே வெரி ஸ்டேட்மெண்ட் வைஸா தான் உங்களுக்கு நடத்த போறோம். அதே மாதிரி சைக்காலஜி எல்லாமே உங்களுக்கு அப்படிதான். சரி, ஓகே. மற்றபடி எல்லாம் உங்களுக்கு தெரியும். 500 ரூபா ஃபீஸ், அந்த இதை பாத்துங்க. இப்ப பாருங்க நேரா இப்போ வந்து ரிட்டன் எக்ஸாம் எப்படி தான் நடக்கும். உங்களுக்கு எலிஜிபிள் டெஸ்ட் அது எல்லாத்துக்குமே நடக்கும். அது 100 மார்க். அது கம்பல்சரி என்ன பண்ணுவோம், தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட். அதெல்லாம் கணக்கிலே எடுத்துக்க வேணான்ற மாதிரி இருக்காதீங்க. லைட்டா பார்த்தா போதும். நம்ம என்ன பண்ணுவோம், 40% அதுல எடுத்துடலாம். சரி, ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ மெயின் வந்து நமக்கு மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன். இப்போ மொத்தம் பாருங்க 75 மார்க், மொத்தம் 75 மார்க் நடக்க போகுது. அதுல ஜெனரல் நாலேஜ் பாத்தீங்கன்னா ஜிகே 55 கொஸ்டின்ஸ். ஜிகே வந்து 55 மார்க், சாரி 55 கொஸ்டின்ஸ்ல 55 மார்க், அதாவது 110 கொஸ்டின்ஸ், புரியுதுங்களா? இதுல 55 சயின்ஸ் வரும். அது நான் என்னென்ன சப்ஜெக்ட்ல என்னென்ன மார்க் வருது அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு கிளியரா சொல்றேன். அனலைஸ் 2018 நான் அந்த எக்ஸாம்ல அனலைஸ் பண்ணி உங்களுக்கு நான் சப்ஜெக்ட் வைஸாவே உங்களுக்கு நான் மார்க் சொல்றேன். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஜெனரல் அதான் சைக்காலஜி 30 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, 30 மார்க், அதாவது 60 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது நீங்க என்சிசி அப்படி வச்சீங்கன்னா 5 மார்க் இருக்கு. ஸ்பெஷல் மார்க் அதெல்லாம். அதுக்கடுத்து வைவாக்கு வந்து இந்த 10 மார்க், மொத்தம் உங்களுக்கு 100 மார்க் நடக்குது. இதுல இல்லை அப்படின்னா தேவையில்ல. இப்போ இந்த 75 மார்க் இருக்குல்ல, இந்த 75 மார்க்ல நீங்க எல்லாம் ஒரு 70 எடுத்தாலே போதும். டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் சொல்ற பாருங்க, நீங்க எல்லாம் ஒரு 70 எடுத்தா கம்பல்சரி நீங்க போஸ்டிங்கே வாங்கலாம். அப்போ அந்த அளவுக்கு இருக்கு. நல்லா பாத்துக்கங்க. இதே டிபார்ட்மெண்ட்டுக்கு பாருங்க, டிபார்ட்மெண்ட்டுக்கு 75 மார்க் தான். டிபார்ட்மெண்ட்டுக்கும் பாருங்க, டிபார்ட்மெண்ட்டுக்கு 85 மார்க்,
அப்ப உங்களுக்கு என்னன்னா ஜிகே வந்து 45 90 கொஸ்டின்ஸ் தான் வைக்கிறாங்க. இது வந்து ஒன்றும் சேஞ்ச் பண்ணாம இருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரக்குள்ள தான் தெரியும். ஏன்னா ஓப்பனையும் டிபார்ட்மெண்ட்டையும் கம்பைண்டா ஒரே எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ண போறாங்க. ஆனா இதுல மாத்தி கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இந்த ஆங்கிள் தான் வருதா இல்ல உங்களுக்கு கம்பைன் பண்ணி அப்படிதான், ஏன்னா தாலுக்கு எஸ்ஐ எல்லாம் அப்படிதான் வந்துச்சு, கம்பைன் பண்ணி ஒன்னா தான் வந்துச்சு. இப்போ உங்களுக்கு இதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னா இப்படிதான் வரும், இல்ல நோட்டிபிகேஷன்ல தெரியும். அப்ப டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஓப்பனுக்கும் ஒரே சேம் எக்ஸாம் அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன்ல என்ன இருக்கோ அது மாதிரிதான் வரும், பாத்துக்கங்க. ஏன்னா இது ஒரு நல்ல வாய்ப்பு, இதை விட்டுறாதீங்க. உங்களுக்கு வந்து இதுல ஹைட் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. மென்னுக்கு வந்து 163, நல்லா பாருங்களேன். உங்க ஜென்ரலா இருக்கிறீங்க எம்பிசி 163, எஸ்சிக்கு எல்லாம் பாருங்க, எஸ்சி எஸ்டிக்கு எல்லாம் 160, அவ்வளவுதான். அதான் சொல்றேன், இதுல வந்து என்னன்னா சயின்ஸ் படிச்சவங்களும் கம்மி, இதுக்கு சில பர்டிகுலர் ஹைட் இருக்கணும், அவ்வளவுதான். இந்த ஹைட் இருந்தாதான் அவங்க அப்ளை பண்ண முடியும், அப்படி ஹைட் இல்லைன்னா அப்ளை பண்ண முடியாது. அதனால நல்லா யூஸ் பண்ணிக்கங்க, இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ விட்டுறாதீங்க. படிக்கிறவங்க இன்னையில இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா இப்போ எக்ஸாம் 8 உங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் போட்டாலும் எக்ஸாம் 8 அப்படின்னா உங்களை கம்பல்சரி இன்டர்வியூ கூடுவாங்க. இன்டர்வியூல நீங்க நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்கன்னா 8 மார்க் மேல போடுவாங்க. கம்பல்சரி நீங்க ஒரு போஸ்டிங் வாங்கிடலாம். டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு ரொம்ப நல்ல ஒரு வாய்ப்பு, விட்டுறாதீங்க. நம்ம இதுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். அதுக்கான ஷெடியூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியரா நான் சொல்றேன். நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.